நாளைக்கு எல்லோரும் எம்ஹெச்சி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க. வெரிஃபிகேஷன் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பொறுமையாக அதையும் நினச்சி கொலைப்படாதீங்க. சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டாங்களோ அந்த சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இருக்கணுங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் 2 செட் ஜெராக்ஸை தெளிவாக எடுத்து வச்சு செல்ஃப் அட்டஸ்டேட்டட் சிக்னேச்சர் உங்களோடது போட்டு சேஃப்டியாக வச்சுக்கோங்க. 2 செட்டுங்கிறது 3 செட்டாகவே எடுத்து வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. 2 செட்டில் செல்ஃப் அட்டாச்சர் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோடு பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணீங்களோ எல்லாமே மேக்ஸிமம் இருக்கணுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நன்னடத்தை சான்றிதழ் கேட்டீங்க, நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்தாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட வைக்கிறேன். உங்களுக்கு நன்னடத்தை சான்றிதழ் சப்போஸ் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கொடுக்குறோம், நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட மறக்காமல் கொடுத்துறேங்க. நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் சில டவுட் இருக்குது. நான் எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுட்டேங்க, 2 செட் ஜெராக்ஸு எடுத்து வச்சுட்டேன். அந்த டைம் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு அந்த டைமில் அந்த இடத்துல இருக்கணுங்க கம்பல்சரி. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனீங்கனாலே அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை. ஏன்னா அவங்க எந்த டேட்டு எந்த டைமு எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் ப்ராப்பராக அந்த டைமுங்கும் போது போயிடணுங்க. நீங்கள் மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுருப்பீங்க. முதல் பட்டதாரி, பிஎஸ்டிஎம், நெக்ஸ்ட்டு முன்னாள் இராணுவர், விதவை, இது மாதிரி ஆதரவற்ற விதவை, இது மாதிரி எல்லா சர்டிஃபிகேட் வச்சுக்கிங்க. எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் மேக்ஸிமம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி தேவை. ஒரிஜினல் ப்ளஸ் 2 ஜெராக்ஸ் இருக்குன்னு கம்பல்சரி அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ போகிறதே வேஸ்ட்டு. டிசி கம்பல்சரி தான். டிசி அவனுங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. டிசி நிறைய கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னீங்க, டிசியும் கம்பல்சரி எடுத்துகிட்டு போய்க்கிங்க. உங்களோட நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சால்டேட்டு, இது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் ரொம்ப முக்கியம். மறந்துட்டு போயிடாதீங்க. எல்லாமே 1 டைமுக்கு 2 டைம் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் போகிறதுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங்கே எல்லாத்தையும் 2 செட் ஜெராக்ஸு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. மார்னிங் வந்து நிறைய கேண்டிடேட்டுக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிற மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி பிளான் பண்ணி போய்க்கிங்க. 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் எப்போவுமே 8:20 இல்லை 8:30 காட்டும் அங்கே இருக்கணும்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 9 o'clockன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போகிறதுக்கு டிலே பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்து ப்ராப்பராக போங்க. உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் மேஜராக கொண்டு போனேன். அவங்க ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க. மஸ்ட்டு ஹால் டிக்கெட்டுங்க. ஹால் டிக்கெட் கொண்டு போகாமல் போயிடாதீங்க. ஹால் டிக்கெட் இல்லைன்னா உங்களை உள்ள அலோவே பண்ண மாட்டாங்க. ஹால் டிக்கெட் ப்ளஸ் அந்த ஹால் டிக்கெட்லேயே என்னென்ன சர்டிஃபிகேட் சொல்லியிருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் என்னென்ன தேவைன்னு. அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு போங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக ரிப்ளை வரும். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.